ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோனோட அம்மா வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவோட பேக்கில் இருந்து லிப்ஸ்டிக் விழுகிறத பார்த்துட்டாங்க. பட் எதுவுமே அவர்கிட்ட கேட்காம, பொண்ணு வர வர சரியாக படிக்க மாட்டேங்கிறா, அவளை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்ல அவரு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. முடிஞ்ச வரைக்கும் அவள் படிக்கட்டும், 800 மீட்டர் ரேஸ் ஒன்று நடக்க போதில்ல, அதில் பிள்ளைய கலந்துக்க சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் எப்படியாவது ஒரு காலேஜில் பார்த்து சேர்த்து விட்டுறலான்னு சொல்ல, அவள் ஒரு வாலிபால் பிளேயர் எப்படி ஓட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் பண்ணிப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்போ கிளாஸ்ல நம்ம ஹீரோயினை டீச்சர் கூப்பிட்டு, போன எக்ஸாமே நீ சரியா எழுதல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போதைக்கு நீ டீசெண்டாக தான் மார்க் எடுத்துட்டு இருக்க, பட் இந்த மார்க்கை வச்சு ஒரு நல்ல காலேஜில் உன்னால சேரவே முடியாது. அதனால குவோட சேர்ந்து ஒழுங்கா நல்லா படிக்கிற வேலையை பாரு, அவன் உனக்கு சொல்லி தருவான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும், என்னன்னு தெரில மேம், எனக்கு கொஞ்ச நாளாக இதுதான் தோணிக்கிட்டே இருக்கு, எக்ஸாமே நான் எழுதாம போயிடுவோம் போலன்னு சொல்ல, இதெல்லாம் நீ ஸ்ட்ரெஸ்ஸால இப்படி பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, எதுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், போ கிளாஸ்க்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் இவளுக்கு இங்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சு கிளம்ப வா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு கியோ ஒரு கடைக்கு கூட்டிட்டு வரா. அப்போ நம்ம ஹீரோயினும், சொல்லு கியோ, எதுக்காக என் மேலே இவ்வளோ நாளும் கோவத்தில் இருக்குன்னு கேட்க, உனக்கும் ஜியாங்கும் இடையில என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்குற அவ. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் கூட நான் ரீசெண்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் எஸ்ஏ ரிலேட்டடாக தான் சொல்ல கியோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போதும், நீ போய் பேசுறது நிறுத்து, ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஜியாங்க பிடிச்சிருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருந்தும் நீ ஏன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவனோட க்ளோஸ் ஆகுறதுலேயே இருக்க, நீ இப்படி பண்றது மூலமா அவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நான் அவன் கூட சேர்றதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குன்னு சொல்றா. இதை கியோ சுத்தமா நம்பவே இல்லை. உன்னோட படிப்புக்காக அவனோட சேர்றியா, சரி இனிமேல் நான் அவன் பக்கமே போக மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், உனக்கு சந்தோஷமான்னு கியோ கேட்க, அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு, நான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலங்கிறா. இப்ப கியோ 3 வருஷமா உன் கூடவே பழகிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு, இன்னும் என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்க, எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே போய் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, ஏன் என்கிட்ட சொன்னா நான் கேட்க மாட்டேனா, நூடுல்ஸ் கடையில் பண்ணது, கிளாஸ் ரூமில் 2 பேரும் பண்ணது, அது எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் அவனுக்கு ஒரு நோட் எழுதி மில்க் வச்சப்போ நீ அதை எவ்வளோ சாமர்த்தியமாக தள்ளி விட்ட, சே இந்த அளவுக்கு நீ இருப்பன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ரொம்ப திட்டுறா. இங்கே பாருக்கியோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அந்த பால் டப்பால எழுதி வச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். 2வது, என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, எனக்குள்ளேயே நான் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அதை பற்றியாவது என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா, நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ட்ரை பண்ண போது கூட நீ காது கொடுத்து கூட கேட்காம தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைனா இதுக்கு கேட்கணும்னு அவ சொல்றா. அப்போ நீ இவ்வளோ நாளும் என்னை ஒரு ஃப்ரெண்டாவே நினைக்கலையா, எப்போ உன்னை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்கியே, நான் சீக்கிரமா இறந்து போக போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது உன்னோட பிரச்சனை, இதை சொல்லியெல்லாம் என்ன பயமுறுத்தணும்னு ட்ரை பண்றியான்னு கியோ கேட்குறா. ஹோ, உன் பிரச்சனை இல்லையா, நீ இப்படி ஒரு செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இது வரைக்கும் இப்படிப்பட்டவங்களை நான் மீட் பண்ணதும் இல்லை, என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ ஃபீல் பண்றதை மட்டுமே பெருசா பேசிட்டு இருக்கல, அப்ப கண்டிப்பா நீ ஒரு செல்ஃபிஷ் தான் சொல்ல. ஆமால, நான் ஒரு செல்ஃபிஷ் தான், இதை என்னை பார்த்து சொல்ற கடைசி பர்சனா நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி கீச்சைன் போட்டிருப்பாங்க, அதுல இருந்து பொம்மையை பிச்சு அவகிட்டயே கொடுத்துட்டு போயிட்டா. அப்படி போற வரையில கரெக்டா ஹீரோ கூட வரான். எங்க ஹீரோயின் அந்த பொம்மையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க, ஹீரோ பார்த்ததும் எதுவுமே பேசல, பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரோட் சைட்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணவன் வண்டி வரது கூட கவனிக்காம அவ பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டா. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய ட்ரக் வர, ஜஸ்ட் மிஸ் கரெக்டா ஹீரோ காப்பாத்திட்டான். இப்போ உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி இந்த பக்கமா கூட்டு கேட்க, எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு, கியோவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம அவட்ட நான் தான் ஹார்ஷா பேசிட்டேன், அப்புறம் அந்த ஃபோன் காலை நான் எடுத்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றா. அதே நேரம் இங்க 2024ல கியோ எப்பவும் போல நைட் கிளப்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளையே நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை கியோ கூட இருக்க பொண்ணு கூட சொல்லுது. உடனே கூட இருக்கவன், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா ஆயிடு, எவனும் உன் பக்கமே வரமாட்டாங்கிற மாதிரி சொல்ல, சாச்சா உங்களுக்கே எவ்வளவோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றா இவன். அப்படியே இங்க 2012ல நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இருந்தாலும் யாருக்கிட்டையுமே எதுவும் பேசாம அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கோ எழுந்திருக்கும் போது கரெக்டா கியோ வரா, பட் பேசிக்கவே இல்ல. இதை வாங்க பார்த்துட்டு, 2 பேருக்கும் சண்டையான்னு கேட்க, அப்பவும் அதை பத்தி இவ எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கிளாஸ் முடிஞ்சு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ வரா. நேத்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, எனக்கு என்னமோ அவ்வளோ டைம் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்படி வழி இருந்தா நீ என்னை விட்டு தள்ளியே இரு, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல,
ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் பேசினதெல்லாம் எதுக்காக இவ்வளோ நம்புற? அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, ஃப்யூச்சரில் இருக்க நீ தானே அது எல்லாத்தையுமே சொன்னேன்னு கேட்குறா. பட் இப்போ நான் முன்னாடி உன் பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கேன்னு இவன் சொல்ல, இவளுக்கு மேற்கொண்டு பதிலே இல்லை. தென் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் முடிய ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்கிற மாதிரி கோ கேட்குறான். வரவங்க வராதவங்கலாம் சொல்லும்போது இதில் நீயுமே இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான். நான்லாம் என் பேரே கொடுக்கல, ஏதோ மாற்றி சொல்லுவீங்க போலங்கிற மாதிரி சொல்ல, மேபி உன் ஃபேமிலியில இருந்து கூட யாராவது இதுக்கு சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் தெரியுது இவங்க அப்பா தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. 800 மீட்டர்லாம் என்னால் ஓட முடியாது சாமி, எங்க அப்பாவை என்னதான் பண்றதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம ஹீரோ நானும் அந்த ரேஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டான். இப்போ பிரேக்ல வந்து ஒரே புலம்பல் தான், என்னாலாம் அவ்வளோ தூரம் ஓடவே முடியாது, எதுக்கு தான் எங்க அப்பா இப்படி பண்றாரோன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ள, சரி விடு நான் உன்னை ட்ரெயின் பண்றேன்னு ஹீரோ சொல்றான். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சொல்லிக் கொடுக்குறது உனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல சொல்லி தந்தா நானும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், எனக்கு ஓகே தான் அவன் சொல்லிட்டானா, அப்போ எனக்கு ஓகே தான்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு போறத கோ பார்க்குறான். ஈவினிங்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சைக்கிளில் வந்தா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும், கொஞ்சம் தூரம் ஓடினதுமே எப்போ சாமி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டான். உன்னால முடியும், எந்திரிச்சு ஓடு ஆன்சன் நல்லா சொன்னா, முடியாது என்னால் முடியாதுன்ட்டு இருக்கா. எழுந்து ஓடுனா நான் உனக்கு மீல் வாங்கி தருவேன்னு சொன்னதும் இதுக்கு வேண்டி ஓடுறங்கிற மாதிரி திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டா போல. பெஞ்சை பார்த்ததும் எப்போ சாமி என்னால முடியலன்னு திரும்ப உட்காந்துக்க, என்ன இதுக்கே இவ்வளோ டைம் உட்காரன்னு கேட்குறான். சொல்லுவேன் உனக்கு என்ன ஜாலியா சைக்கிள்ல வர, நான் தான் மூச்சு முட்டை ஓடி வந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்னு சொல்ல, சைக்கிளிங்கும் ஒரு ட்ரைனிங் தாமாங்கிறான். இதையெல்லாம் ட்ரைனிங்ல சேர்த்துக்க முடியாது, இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாதுன்னு சொல்ல, திரும்பவும் அவளை வெறுப்பேத்தி ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் சொன்னது போலயே சாப்பிட்றதுக்காக 2 பேரும் கடைக்கு தான் வந்திருக்காங்க. அந்த வழியா போறக்கையும் வேணும்னே நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போக, அப்போ ஒரு லோக்கல் பையன் வந்து ஹீரோ கூட சண்டை போட்டான்ல இவன், அவன் கியூ கிட்ட வந்து திரும்பவும் அப்ரோச் பண்ணுவான் போல. அதான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டல, திரும்பவும் எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ போக அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஒருவேளை என்னோட சண்டை போட்டதால தான் கியூவோட எதிர்காலமே அப்படி ஆயிடுச்சோங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. அதுக்கேற்ற மாதிரியே ஃபியூச்சர்ல கியூ ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்லி இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டால, எவ்வளோ தைரியம் இருந்தா ஜென்னையை ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை பலார்னு அரைஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ அவட்ட பேச வர, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்ததுக்கான காரணம் ஆன்சனான்னு இவ ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா அவளுக்காக தான் வந்து மீட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு, அது சொன்னா எப்படியோ நீ எல்லாம் நம்ப போறது கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு இப்போ கியோவும் நீ எதிர்பார்த்து வந்த விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது, 12th லாஸ்ட் செமஸ்டரில் எல்லாரும் படிப்பில் பிஸி ஆகிட்டோம், ஸோ அவளுக்கு எதனால் அப்படி ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஆன்சனோட யாராவது புதுசாக க்ளோஸ் ஆனாங்களா சந்தேகப்படுற மாதிரின்னு கேட்கும்போது, அந்த டைமில் கிளாஸ் மானிட்டர் கோதா அவளோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தான், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இங்கே நம்ம ஹீரோயின் இடிமின்னெல்லாம் வரதால ஃப்யூச்சர் ஹீரோவுக்கு கால் பண்ணி, அங்கே கியூ இன்னும் அதே நிலைமையில தான் இருக்காளான்னு கேட்குறா. முதல் உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண பாருன்னு அவன் சொல்ல, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இவ கேட்குறா. அவள் என்கிட்ட பேசினதை வச்சு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், மேபி இது ஸ்பேஸ் டைம் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீ கோவோடு தான் திடீர்னு க்ளோஸ் ஆயிருக்கேன்னு கியூ சொன்னான்னு சொல்ல, திடீர்னெல்லாம் க்ளோஸ் கிடையாதே, மிடில் ஸ்கூல்ல இருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ கூட 2 பேரும் டெஸ்க்மேட்டாக தானே இருக்கோம், என்ன ஒன்று ஹைஸ்கூலில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா கியூவாங் கூட க்ளோஸ் ஆகிட்டேன்னு சொல்ல, அப்போ ஓகே இருந்தாலும் நீ எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு, நான் வேறு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஸோ இப்போ கிளாஸில் வந்து உட்காந்துவன் டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தா, இவ கூவை பார்த்துக்கிட்டே இவன் நல்ல பையன் தானே, இவனாலயா நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ இப்படி பார்க்குறத மேமும் பார்த்துட்டாங்க. ஸோ கிட்ட வந்து என்ன பையன் அழகா இருக்கானான்னு கேட்க, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னவ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா பக்கத்தில் தான் மேம் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ உடனே எனக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்குங்கிற மாதிரி மழுப்பேன். கிளாஸ் முடிஞ்சதும் ஆஃபீஸ் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வந்தா, அவங்க திட்டிக்கிட்டே வராங்க. முதல் கிளாஸ்க்குள்ளே ஃபோனை யூஸ் பண்ண, இப்போ கிளாஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க, படிக்கலாங்கிற எண்ணத்தோட தான் இங்கே வந்துட்டு இருக்கியான்னு கேட்க, ஐயோ மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, நான் அவனை பார்த்ததுக்கான காரணம்னால சொல்லவா முடியும், வேற எதுவும் பேசாத, நான் அவனோட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இப்போ கோவை கூப்பிட்டு உனக்கும் ஆன்சனுக்கும் கேட்கும்போது, மேம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படியெல்லாம் எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நாங்கள் ஜஸ்ட்டு கிளாஸ்மேட் மட்டும்தான், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல, அப்போது உன்னோட பிளேஸை வேணால் சேஞ்ச் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை மேம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளோட ஸ்டடீஸில் கொஞ்சம் என்னை பார்த்துக்க சொல்லி அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு,
பக்கத்துலேயே இருந்தால் தான் என்னால் அவளுக்கு சொல்லித்தர முடியும்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் ஐயோ ரொம்ப திட்டாங்களாடான்னு விசாரிக்கிறா. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எக்ஸாம் வேற சீக்கிரம் வரப்போகுது, ஸோ நான் உனக்கு சொல்லித்தரவான்னு கேட்கேன். இதை கேட்டது இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஃபியூச்சர் ஜியாங் வேற இப்போ கால் பண்ணி வேற சொன்னா இல்லையா, ஓகே தான் பரவாயில்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து வா போலான்னு கூப்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பழகிறது கொஞ்சம் கூக்கு பிடிக்கல போல, என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வெளியே வந்ததும் ஏன் என்ன பேசிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அவன் எனக்கு சொல்லித்தரதா சொல்லியிருக்கான், என் அப்பா தான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு. சரி ஃபியூச்சர் ஜியாங் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அவர் கோ கூட தான் சேர வேணாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, பட் அதை இந்த ஹீரோ கிட்ட இருந்து இவன் மறைச்சிட்டான். ஸோ அதனால ஹீரோவும் சரி முதல் நீ ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண ஆரம்பின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து பிரீத்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நான் இது கேட்டா ஆயிடுவேன் போல, சீக்கிரமா ஓடவே ஏண்டான்னு கேட்குறியா. சரி ஓகேன்னு அவன் கிளாக்கை கையில் வச்சுக்கிட்டு ஓட சொல்கிறான். அதுவும் அவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் அவளும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்லோவாக ஓடி ஓடி அப்படியே கொஞ்சம் ஸ்பீடையும் பிக்கப் பண்ணிட்டு ஒரு வழியாக ஓடி முடிக்கிறா. அவளால் முடியல இதுக்கே. இல்லை இது சரிப்பட்டு வராது, என்னால் 800 மீட்டர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கவே முடியாது, இப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, அப்பா நான் இந்த போட்டியில் கலந்துக்கலப்பான்னு சொன்னால், ஏம்மா பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கிறாங்க, பா என்னால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் வரவே முடியாது, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு சொல்ல, நீ ஜஸ்ட் அதில் கலந்துக்கோ, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடு போதும், எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவர் மூலமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீ காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம், கவலையே படாதன்ட்டாரு. பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கிட்ட நான் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு காலை கட் பண்ணுறாரு. இப்போ இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு வாங்கோட அக்கா. என்னோட தம்பிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா சொன்னீங்களேன்னு கேட்கும்போது அவன் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், அந்த ஃபீல்டில் எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்ல, நான் அவனை காலேஜில் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்னு கேட்குறா. அப்படியா சரி ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினை காட்டேன். இன்னும் இப்படி எத்தனை நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்குறா. ஒரு 2-3 நாள் பண்ணணும்னு சொல்ல, ஐயோ சாமி என்னால் முடியாதுன்னு திரும்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டா. சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கும் தான் ஓட வராது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் என்னோட ஆண்டி டெய்லியும் மார்னிங் ஜாகிங் என்னை கூட்டிகிட்டு போய் தான் என்னை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆக்குனாங்க. அப்போது ஆண்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ கேட்க, அவங்க இப்போ வேற வேலை தான் பார்க்குறாங்க, பட் முன்னாடி அவங்க ஒரு அத்லட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் கிளம்பி ஆண்டியை பார்க்க வராங்க. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வேகமாக ஓடி பழகணும், அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்குமான்னு அவங்க கிட்ட கேட்க, அப்படியெல்லாம் எந்த டெக்னிக்கும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணா போட்டுக்கோ, அது உனக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த ஷூ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமேன்னு ஹீரோ கேட்க, ஆமாம் பரவாயில்ல என் அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இவ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறா இல்லையா, அதனால கூ சொல்லி கொடுக்க தூக்கமாக வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல, அவள் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து இடையில ஆன்ட்டியும் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க. இதனால கிளாஸ்ல வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன கொரட்டை சவுண்டு கேட்குதுன்னு மேம் பார்க்க டக்குனுக்கும் பெஞ்ச் அடிச்சு அவளை எழுப்பி விட்டுட்டான். உன்னங்கிற மாதிரி மேம் கிட்ட வந்தா மாட்டுறது வாங்கு. எப்பா சாமி நல்ல வேலை தப்பிச்சங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ண வாங்க பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன கெஞ்சினாலும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. உன் பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட அக்காவை கூப்பிட்டுட்டாங்க. சுத்தமாக கிளாஸில் கவனிக்கவும் மாட்டேங்கிறான், ஹோம்ஒர்க்கையும் சரியாக பண்ணுறதே இல்லை, இதில் ஆக்டராக வேற ஆகணுங்கிறான், எப்படி அவனுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. நல்லா புரியுது, இந்த ஸ்டேஜில் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், என்ன பண்ணுறது, நானும் ஒர்க் பிஸியில் இருக்கேன், அவனை என்னால் பார்த்துக்கவே முடியாது, கூட இருந்து ஒருத்தர் பார்த்துக்கணும், ஆனால் எங்கள் 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது, நான் தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கான். எப்படியோ அவனை நான் ஒரு காலேஜில் தான் சேர்க்க போகிறேன், ஆக்டரெல்லாம் ஆக முடியாது, இப்போ உங்கள் கிளாஸில் வேற ஏதோ ஸ்போர்ட்ஸ் நடக்க போதாமவே, ஸோ அதில் அவனை ஜாயின் பண்ணி விடுங்கன்னு கேட்குறாங்க. பட் அவனுக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது, எப்படி சேர்ந்து வின் பண்ணுவான்னு மேம் கேட்க, ஸ்கில்லே இல்லாமல் உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு கூட சேர்ந்துருக்கா இல்லையா, அதே போல் என்னோட தம்பியையும் சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறாங்க, அவள் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸால் சேர்ந்துருக்காளாமா. சரி அவனை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி இங்கே மேமும் சொல்லிட, இங்கே இதெல்லாம் கேட்ட வாங்காலும் தாங்க முடியல. ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையோட தானே நான் வளர்ந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக அதில் நான் சாதிப்பேன், என்ன நம்புங்க, ஒரு டைமாவது எனக்கு சான்ஸ் கொடுங்க, இனிமேல் என்னோட படிப்பில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், என்கிட்ட திறமையும் இருக்குக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்க்குறான். இங்கே பாரு வாங், உன்னை நான் மட்டும்தான் வளர்த்திட்ருக்கேன், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு டேலண்ட் மட்டுமே இருந்தால் பத்தாது, நிறைய இடத்துல கனெக்ஷனும் தேவை, அது நம்மக்கிட்ட சுத்தமாக கிடையாது, இதுதான் ரியாலிட்டி, நீ இதை புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட நல்லதுக்காக தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையை இதோட விட்டு நல்லா படிக்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அட்வைஸை இவனுமே புரிஞ்சுக்கிறான். ஸோ ஹீரோயினோட அவனும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டான். வரையா சேர்ந்து போட்டி வச்சுப்போன்னு சொல்லிட்டு முதல் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவனால் முடியல, பட் ஹீரோயின் 2-3 நாளாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதால ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதை முடிச்சதும் அடுத்து ஓட ஆரம்பிச்சிட இவனால் முடியவே இல்லை.
எப்பிருந்து இவ இப்படி ஆனாங்கிற மாதிரி வாங் ஹீரோ கிட்ட கேட்க, அவ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றா, அதனால அவ அப்படி ஓடுறான்னு சொல்லும்போது, அப்படிங்கிற உன்னோட கண்கள்ல எனக்கு காதல் அல்லவா தெரியுதுன்னு சொல்லும்போது, தேவையில்லாம பேசுறதை விட்டு ஓடுற வேலையை பாருன்ட்டு இருக்கான் ஹீரோ. அதே 2024 ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினோட அம்மாவை தான் மீட் பண்ண வரான். அப்போ பார்த்தா இவங்களோட கிளாஸ் மானிட்டர் பையன் கு அம்மாவை கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கான். கிட்டத்தட்ட 12 வருஷமாவே எப்பப்பெல்லாம் இவனுக்கு டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் இவங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவானாமா. 2 பேருமே டின்னர் சாப்பிட்டு போலான்னு அம்மா ஆசையா கூப்பிட, ஆனா இவங்களோ எங்க 2 பேருக்குமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீ அப்பத்துல இருந்தே ஆன்சனோட பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, ஆமா ஒரு கிளாஸ்மேட்டா என்னால் முடியும் போது நான் அவங்கள வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்படியே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோவை கேட்கும்போது, நான் ஆன்சன் பற்றி தான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன், பாதியில் நின்றுச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனே கிடைக்கலையா, அப்போ தான் அவளோட கேஸ் ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இதெல்லவா நீ முன்னாடியே கேட்டிருக்கணும், எனக்கு அவளை பற்றி அவ்வளோவா தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு அவன் போக, அவள் எதனால இறந்தான்னு கேட்குறான் ஹீரோ. எல்லாம் படிப்பு ப்ரெஷரால தான், வேற வழியே இல்லாமல் அந்த முடிவை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு கு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ வச்ச ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா, ரொம்ப நல்லாவே ஓட கற்றுக்கிட்டா. என்னது நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹைஃபை எல்லாம் பண்ணிக்க ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், ஸோ நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. நம்ம 2 பேரும் மினிமம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணி நம்ம ட்ரீம் காலேஜில் சேர்ந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே லைட்டாக பார்த்துக்கிறாங்க. சந்தோஷம். அப்படியே 2024 காட்டேன். ஹீரோ வாங்கோட உட்காந்து நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா உண்மையை சொல்லு, நீ என்ன அவளை பற்றியே விசாரிச்சுட்டு இருக்க, 2 பேருக்குள்ள அப்போ ஏதாவது ஓடிச்சா என்னன்னு கேட்கும்போது, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஹீரோ ஏதாச்சும் எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்ணுறான். அவனும் சொல்ல வரான், ஆனால் அதுக்குள்ள மாட்டையாகிட்டான், சொல்லவே இல்லை. அப்படியே இங்கே பாஸ்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு, அவள் அந்த ரேஸில் வின் பண்ணுற மாதிரியும் அம்மா அப்பா ஹீரோ வாங்கின ரொம்ப சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு செகண்டில் எல்லாம் இல்லாமல் போயிட அவள் அழுதுட்டு நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு கனவு காண்றா. அப்போ கரெக்டாக ஃப்யூச்சர் ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஒரு சிலதை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன், மேபி உனக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். பட் என்ன சொன்னாங்கிறத நமக்கு காட்டல. 2024 இப்போ ஹீரோ வாங்க பார்க்க தான் வரான். அவன் பசங்களோட ஜாலியாக கார்ட்டூன் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கான் இல்லையா, அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது, நீ பண்ணதெல்லாம் போதும், சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தியே, அந்த விஷயத்தை நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, இப்போவாவது சொல்லுன்னு சொல்லி கேட்டா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்டான்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறான். இங்கே 2012 பாஸ்டில் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோலாம் முன்னாடியே வந்துட்டான். அப்போ வாங்கோட அக்கா அவனுக்கு ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. என்னது இது, இன்னும் ஹீரோனை காணும், டைம் வேற ஆச்சுன்னு சொல்ல இப்போ நேராக ஹீரோ ஹாஸ்டலில் வந்து சத்தம் போடுறான். அவளோட அட்மிஷன் டிக்கெட்டை காணமாமா, எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்றா. நல்லா யோசிப்பாரு, எந்த இடத்துல நீ அதிகமாக வைப்பங்கிற மாதிரி கேட்கும்போது, பேஸ்கெட் பால் ரூம்ல கிளீன் பண்ணும்போது இவளோட ஜாக்கெட் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா, அதுக்குள்ளதான் அது இருக்கு. இங்க வேற டைம் ஆயிடுச்சுன்னு பஸ் எடுக்க போறாங்க, ஹீரோயினை வேற காணோம் இல்லையா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே, நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கோட அக்கா தான் போறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேஸ்கெட் பால் ரூமுக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லா தேடும் போது எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரம் வேற இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா திரும்பி வந்தா அது யாரோ பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான் போச்சு, இப்போ நம்ம எங்க போறதுன்னு சொல்லிட்டு வழியே இல்ல. பார்த்தா உள்ள தேடுறேன்னு சொல்லிட்டு போன வாங்கோட அக்கா, நான் ஃபுல்லா தேடிட்டேன், யாரையுமே காணும்னு சொல்றாங்க, அப்ப இவங்க தான் பூட்டி வச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோ வந்தா வாங்கால வின் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக நினைக்கிறேன். இப்போ இங்க டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களும் உள்ளெல்லாம் மாட்டியிருக்காங்க. ஏதாவது வழி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது மேலே கொஞ்சோண்டு கேப் இருக்கு, சரி அது வழியா போயிடலாம்னு சொல்லிட்டு டேபிள் சேருன்னு கொஞ்சம் ஹைட் பண்ணி ஹீரோயினை ஏற்றி விட்டா, நான் குள்ளமா இருக்கு, எனக்கு சுத்தமா எட்டவே மாட்டேங்குது, கிளாஸ் ரொம்ப மேலே இருக்குங்கிறா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஏற கரெக்டா வாட்ச்மேன் பார்த்துட்டாரு. ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட, ஐயோ நீ பயந்து விழுகும்போது கரெக்டா ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். ரொம்ப கிட்ட இருக்கிறதால 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் வாட்ச்மேன் வந்து திறந்து விட்டதால விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனா இங்க தான் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இல்லையா, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது ஹீரோ ஒரு நூடுல்ஸ் கடைக்கு போய் சாப்பிடுவான்ல, அவரோட வண்டியை கொடுக்க அவசரத்துக்கு எதா இருந்தா தான் என்ன, போய் சேர்ந்தா போதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வண்டியில தான் போறாங்க. போ சீக்கிரம் போங்கிறான். அவனும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் போயிட்டு இருக்கான். இங்க போட்டி நடக்கிற இடத்துல அம்மா அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக வருவான்னு பார்த்தா அவ வரவே இல்லையாச்சே. உங்ககிட்ட கேட்கும் போது இது மாதிரி அவ காலையில இருந்தே வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அதே நேரம் இங்க இவங்களுக்கு காட்டினா நல்லா ஜாலியா தான் 2 பேரும் காத்து வாங்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க.
பட் ஓவர் ஸ்பீடில் போகிறதால போலீஸ் மடக்கி பிடிச்சிட ஸ்கூல் பசங்களாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களே தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. மாமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறமான்னு சொல்லிட்டு எப்படியோ டிக்கெட்டை கொடுத்து உள்ளே வந்துட்டாங்க. முதல் பசங்களுக்கு தான் மேட்ச் நடக்குது. இவளும் ஹீரோக்கும் வாங்குக்கும் சேர்ந்துமே சியர் பண்ணுறா. 2 பேருமே நல்லா தான் ஓடுறாங்க. அவங்க தான் லீடிங்லேயே இருக்காங்க. ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்ட வாங்கு 800 மீட்டர் ரேஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பாதியிலேயே நின்றுட்டான். நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அட எருமை நமக்கு 1000 மீட்டர் ஒழுங்கா வாடான்னு சொல்லிட்டு அவனை புரிய வச்சு இழுத்துட்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் கடைசி. ஐயோ இப்படி தோற்று போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து புலம்பு என்ன பண்ணுறது. அடுத்து கேர்ள்ஸ்க்கு நடக்க போது அவங்க 2 பேரும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவள் போகிறதுக்குள்ளேயே அம்மாவும் அவளுக்கான ஷூவை கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ புது ஷூவை போட்டுக்கிட்டு ரெடியாக நிற்க விசில் ஊதுனதும் முதல் ஸ்டார்டிங் எப்பவும் போல் ஸ்லோவாக ஆரம்பிச்சு போக 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 ஸ்பீடை பிக்கப் பண்ணி ரொம்ப நல்லாவே ஓடிட்டுருக்கா. வின் பண்ணிடுவான்னு நினைக்கும் போது ஷூலேஸ் கட் ஆகி அவளே கீழே விழுந்துட்டா. பின்னாடி வேற ஆள் வந்துட்டு இருக்காங்களா. ஐயோன்னு நினைக்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிட்டான். நல்ல வேலை, இல்லைன்னா ரொம்ப அடிபட்டிருக்கும். இதில் எந்திரிக்க வேற முடியல. நல்லா கால் சொல்லிக்கிச்சு. சரி விடு, நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே தான் அவளை தூக்கிட்டு வரான். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு உட்கார வச்சுருக்கேன். ஹீரோ அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் அவனையே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.